அனைவருக்கும் வணக்கம். புதுதில்லி ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம் சிறப்பு நிலை தமிழ்துறை ஒருங்கிணைக்கும் உரையமர்வு. இன்றைய அமர்விற்கு வருகை புரிந்திருக்கும் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். இன்றைய அமர்வில் நம்முடைய உரை நிகழ்த்துவதற்காக 3 அறிஞர்கள் கலந்திருக்கிறார்கள். தமிழர்களுடைய பண்பாட்டியல் மானுடவியல் தொடர்பாக பல்வேறு ஆய்வுகள் நிகழ்த்திய தமிழின் மூத்த ஆய்வறிஞர் பக்தவத்சல பாரதி ஐயா, கவிஞர், ஓவியர், மொழிபெயர்ப்பாளர், இதழாளர் என பன்முகத்தன்மை கொண்ட இந்திரன் ஐயா, சிந்து சமவெளி ஆய்வு மையத்தை உருவாக்கிய ரோஜா முத்தையா நூலகத்தினுடைய இயக்குனர் சுந்தரையா ஆகிய மூவரும் கலந்து கொண்டு பேச இருக்கிறார்கள். அவர்கள் மூவரையும் தமிழ்துறையின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம். அடுத்ததாக உரையாளர்களுக்கு சிறப்பு செய்யும் நிகழ்வு. தமிழின் மூத்த ஆய்வறிஞர் பாரதி ஐயாவிற்கு நினைவு பரிசு வழங்க முனைவர் பட்ட ஆய்வாளர் ரோஹித் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். கவிஞர் இந்திரன் ஐயா அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்க முதுகலை மாணவர் நந்தகுமார் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். சுந்தரையா அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்க முதுகலை மாணவர் டால்வினா ஜென்சி மேரி அவர்களை அழைக்கிறோம். அனைவருக்கும் நன்றி. உரையமர்வு தொடங்கவிருக்கிறது. முதலாவதாக சுந்தரையா நம்முடைய உரையாற்ற உள்ளார். அவரை பற்றிய சிறு அறிமுகத்தை இத்துறையின் முனைவர் பட்ட ஆய்வாளர் தமிழ்பாரதன் அவர்கள் வழங்குவார். அனைவருக்கும் வணக்கம். சுந்தர் ஐயா அவர்கள் ரோஜா முத்தையா நூலகத்தினுடைய இயக்குனர் பொறுப்பில் இருக்கின்றார்கள். ஒரு அமைப்பை கட்டி உருவாக்கி அதனை பன்முகப்படுத்துவது என்பதும் அதை உலகமயப்படுத்துவது என்பதும் மிகவும் முதன்மையானது. ஒரு அறிவு தளத்தை அனைவருக்குமானதாக மாற்றுவது என்பது எல்லோராலும் சாத்தியப்படக்கூடிய ஒன்றல்ல. அதனை சாத்தியப்படுத்தி இருக்கக்கூடிய முதன்மையான நபர் ஐயா அவர்கள். ஐராவதம் மகாதேவன் ஐயா அவர்களுடைய சிந்து சமவெளி குறித்த தமிழ் ஆய்வு சார்ந்த நிகழ்வுகளை அது தொடர்ச்சியாக அடுத்தடுத்த கட்டம் செல்வதற்குரிய முன்னெடுப்புகளை ரோஜா முத்தையா நூலகத்தின் வழியாக ஐயா அவர்கள் செய்து வருகின்றார்கள். சிந்து சமவெளி ஆய்வு மையம் இந்நூலகத்தில் முன்னெடுக்கப்பட்டு செயல்பாட்டில் ஆய்வுக்குரிய பரப்பில் இயங்கிக் கொண்டு வருகின்றது. ஈழத்தில் உள்ள இந்த நூலக எரிப்பு தொடர்பான குறும்படத்தை ஐயா அவர்கள் வெளியிட்டிருக்கின்றார்கள். 1812 வெளியான திருக்குறளினுடைய முதல் பிரதியினை ரோஜா முத்தையா நூலகத்தின் வழியாக வெளியிட்டுள்ளார்கள். அது மட்டுமல்லாமல் தற்போது உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தின் தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய சிந்து சமவெளி ஆய்வாளர் பாலகிருஷ்ணன் அவர்களுடைய ஒரு பண்பாட்டின் பயணம் சிந்து முதல் கங்கை வரை என்ற புத்தகங்களும் ரோஜா முத்தையா நூலகத்தின் வாயிலாக வெளியிடப்பட்டிருக்கிறது. ஒரு நூலகம் பழைய முறைகளிலிருந்து இற்றைப்படுத்தும்ங்கிறது ரொம்ப முதன்மையானது. அந்த வகையில் பழைய நூல்களை தற்காலத்திற்கு ஏற்ப மின்னாக்கம் செய்வதில் மிகுந்த கவனம் செலுத்தி அதற்கு புதிய திட்டங்களை எல்லாம் அறிமுகப்படுத்தி ஒரு நூலை ஒருவர் தத்தெடுப்பது, அதனை அடுத்த கட்டம் கொண்டு செல்வது, மின்னாக்கமாக்குவது, அதை பரவலாக்கம் செய்வது, தொடர்ச்சியாக அந்த நூலகத்தில் உரையரங்குகள் அமைப்பது போன்று ஒரு நூலகம் என்பது புத்தகங்கள் வைக்கக்கூடிய ஒரு இடம் மட்டுமல்ல என்பதற்கு ரோஜா முத்தையா நூலகம் மிகுந்த சாட்சியாக இருக்கின்றது. குறிப்பாக அறிவியல் முறைப்படி தமிழ் நூல்களை பட்டியலிட்டு ஆய்வாளர்களுக்கு உதவும் வகையில் எப்ப கேட்டாலும் நம்ம எவ்வளவு பழைய தொன்மையான நூல்கள் கேட்டாலும் அதை எடுக்கிற வகையில அக்சசபிளா கொண்டு வந்தது, அதை டிஜிட்டலைஸ் செய்தது முதன்மையான ஒரு முக்கியமான ஒரு செயல்பாடு. குறிப்பிட்டு சொல்ல வேண்டால் ரோஜா முத்தையா நூலகமும் சுந்தர் கணேசன் ஐயா அவர்களும் வேறு அல்ல என்கின்ற தன்மையில் இயங்கி வருகின்றார்கள். அவர்களை உரையாற்ற வருமாறு அன்புடன் அழைக்கின்றார். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் வேற ஒரு அளவுல வந்தோம், ஆனா இங்க பேச போறேங்கிறதுலாம் எனக்கு தெரியாது. அதனால
இதுக்கும் நாங்க தயார் நிலையில வரல. இருந்தாலும் நூலகத்தை பத்தி பேசுறது எப்போ வேணாலும் பேசலாம். 1994 தான் இந்த நூலகம் வந்து துவங்கப்பட்டது. சாரி, இது எவ்வளவு நேரம் நான் பேசணும் சொல்லுங்க. ஒரு ஓகே, அப்படின்னா நான் 10 நிமிஷத்துல முடிக்கிறேன். நான் அந்த 2 பேருக்கு. ஓ, அப்ப சரி. 1994 வந்து இந்த நூலகத்தை வந்து துவங்கப்பட்டது. துவங்கப்பட்டது வந்து எப்படின்னா, அது ஒரு எத்தனை பேருக்கு என்னுடைய வரலாறு தெரியும்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் அதனுடைய பின்னணியில நான் சொல்றேன். நான் சிகாகோ பல்கலைக்கழகத்தினாலதான், அவங்களோட முயற்சியில தான் இது வந்து துவங்கப்பட்டது. ஒரு சாதாரணமான எளிமையான ஒரு எழுத்து பலகை எழுதுபவர் தான் ரோஜா முத்தையா. அவர் ஒரு பெரிய யூனிவர்சிட்டியுடைய வைஸ் சான்சலராகவோ ஒரு ப்ரொஃபஸராகவோ இல்லை. ஆனா ஒரு எழுத்து பலகை எழுதுபவர் வந்து எப்படி இந்த ஆர்வம் வந்தது, எப்படி இவ்வளவு புத்தகங்கள் அவர் சேகரிச்சு வச்சாருங்கிறது ஒரு ஆச்சரியமான விஷயம். இன்னைக்கு வரைக்கும் அந்த டாபிக்ல யாரும் ஆராய்ச்சி பண்ணல. ஆனா ஒரு சைன்போர்ட் ஆர்டிஸ்டுக்கு வந்து இந்த ஆர்வம் இருந்ததுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அவருக்கு வந்து முதல்ல ஆர்ட் ஒர்க்ல இருந்த ஈடுபாடுனால புத்தகங்களை சேகரிக்க தொடங்குறாரு. அப்படியே வந்து நாளடைவில் வந்து அவருக்கு புத்தகங்கள்லாம் சேகரிக்கும் போது பல்வேறு புத்தகங்கள் அவர் கையில வருது. அதுவே ஒரு பெரிய பேஷன் ஆக்குறாரு. அந்த பேஷன்ங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போ என்னெல்லாம் சப்ஜெக்ட்ஸ்னு பார்த்தோம்னா, அதுல உங்களுக்கு இலக்கியம், இலக்கணம், அப்புறம் நீங்க சங்க இலக்கியத்துல நீங்க எதை எடுத்தாலுமே அது எல்லாமே அதுல இருக்கும். அப்புறமா இடைக்கால இலக்கியம், நாட்டார் வழக்காறு, அப்புறமா மாடர்ன் லிட்ரேச்சர். அதுல வந்து மாடர்ன் பீரியட்ல வந்து பல விஷயங்கள், நீங்க இதழ்கள் ரொம்ப முக்கியமான இதழ்கள் மட்டும் நீங்க கிட்டத்தட்ட ஒரு 12,000 இதழ்கள் வந்து தமிழ்நாட்டுல வந்திருக்கு. முதல்ல இருந்து நான் சொல்றேன். அதுல கிட்டத்தட்ட ஒரு 7,000 இதழ்களுடைய நம்ம இது வந்து நம்ம கிட்ட இந்த நூலகத்துல இருக்கு. அவர் சேகரிச்சு வச்சிருக்கிறார். 7,000 ஒரு இடத்துல பாக்குறதுங்கிறது ரொம்ப அபூர்வமான ஒரு விஷயம். அது இல்லாம சினிமா, நாடகம், அப்புறமா பொதுவாகவே வந்து ஒரு நூலகத்துல வந்து சேகரிக்காத சில மெட்டீரியல். நூலகத்துல எது சேகரிப்பாங்கன்னா புத்தகம்ங்கிறது வந்து ஒரு டெபினிஷன் இருக்கு. இத்தனை பக்கங்கள் இருந்தாதான் அது புத்தகம், ஒரு நூல் அப்படிங்கிறது. அது கம்மியா இருந்ததுன்னா நூலகங்கள்ல அது வராது, அதுக்கு இடம் பெறாது. ரோஜா முத்தையா வந்து இது எல்லாத்தையும் சேகரிச்சு வச்சார். அதெல்லாம் நம்ம பேம்ப்லெட்னு நம்ம சொல்றோம். இல்ல துண்டு பிரசுரங்கள். துண்டு பிரசுரங்கள்லாம் பொதுவாக நூலகத்துல இருக்காது. ஒருவேளை ஜேஎன்யூல இருக்கலாம். பட் பொதுவாக மற்ற நூலகங்கள்ல நீங்க ஒரு யூனிவர்சிட்டியில தமிழ்நாட்டில் இருக்கிற யூனிவர்சிட்டிஸ்ல எதுவுமே நீங்க துண்டு பிரசுரங்கள்ல பார்க்கறது கஷ்டம். ஸோ இது எல்லாத்தையும் அவர் சேகரிச்சு வச்சிருந்தார். அதனாலதான் ஆங்கிலத்துல ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, ஒரு எக்லெக்டிக் ரேஞ்ச். எல்லாம் பல தரப்பட்ட விஷயங்களை வந்து சேகரிச்சு வச்சதுனால அதனுடைய முக்கியத்துவம் ரொம்ப அதிகமா இருக்கு. அவர் இறந்ததுக்கு அப்புறமா இதை வந்து சிகாகோ பல்கலைக்கழகம் வந்து அதை வாங்கினாங்க. அவங்களுடைய குடும்பத்தார்கிட்ட பேசி பணம் கொடுத்து வாங்கி இந்த நூலகத்தை வந்து இந்தியாவிலே வைக்கணுங்கிற ஒரு முடிவு எடுக்கிறாங்க. இதுக்கு பின்னணியில் இருந்தவங்க வந்து ஏகே ராமானுஜன், நார்மன் கட்லர், ஜேம்ஸ் நைன், இந்த மாதிரி பெரிய ஆளுமைகள், அவங்க எல்லாம் சேர்ந்து கூடி இந்த கலெக்ஷனை எப்படி பாதுகாக்கிறதுங்கிற முடிவு எடுத்துதான் இதை வந்து தொடங்குறாங்க. அதுக்கு முன்னாடி இந்த செய்தியை கொண்டு போய் சேர்த்தது வந்து அம்பை, எழுத்தாளர் அம்பை தான் வந்து சிகாகோ பல்கலைக்கழகத்தில் அப்போ ஒரு ரிசர்ச் ஃபெலோவா இருக்காங்க. அப்போ அவங்க கொண்டு போய் சேர்க்கிறாங்க. இந்த அட்வர்டைஸ்மெண்ட் வந்து ஒரு ஃபேமஸ் லைப்ரரி ஃபார் சேல் அப்படின்னு இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல சின்ன அட்வர்டைஸ்மெண்ட் வரும். அதை எடுத்துட்டு போய் அவங்க கொடுக்குறாங்க. அப்படிதான் ரோஜா முத்தையா ஆராய்ச்சி நூலகத்தினுடைய உருவாக்கம் தொடங்குது. அப்போ 94ல இவங்க அந்த கலெக்ஷன் அங்கிருந்து எடுக்கும்போது 1,00,000 ஆவணங்கள் இருக்கு. அதுல 50,000 நூல்கள், 50,000 பிற ஆவணங்கள், இது எல்லாம் சேகரிச்சு கொண்டு வந்து சென்னையில ட்ரெய்லர்ஸ்ல, பெரிய பெரிய ட்ரெய்லர்ஸ்ல ஒரு 3 ட்ரெய்லர்ல வந்து இறங்குச்சு. இதுக்காகவே கட்டப்பட்ட ஒரு கட்டிடம் முகப்பேர்ல. இன்னைக்கு முகப்பேருங்கிறது வந்து சிட்டிக்குள்ள வந்துருச்சு. 94ல சிட்டிக்கு வெளியே எங்கேயோ இருந்தது. நாங்க எல்லாருமே கிட்டத்தட்ட ஒரு 25 கிலோமீட்டர் தள்ளி போனாதான் நூலகத்துக்கு எல்லா நாளும் போகணும். அப்படி ஒரு காலம். கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் வந்து முகப்பேர்ல இருந்தது. அதுக்கப்புறமா
இது வந்து இந்த இடம் மாற்றம் செய்யப்பட்டு இன்னைக்கு தரமணியில ஒரு இன்ஸ்டிடியூஷனல் ஏரியாவில் இந்த நூலகம் வந்து நடத்திட்டு வரோம். அதுக்கு வந்து அரசு தான் இந்த இடத்த கொடுத்து எங்களுக்கு நடத்துறதுக்கான பர்மிஷனும் கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு அதனுடைய எண்ணிக்கை வந்து கிட்டத்தட்ட 5 லட்சம் ஆவணங்கள் இருக்கு. ஒரு 1 லட்சம் ஆவணங்களா இருந்தது, இன்னைக்கு 5 லட்சம் ஆவணங்களா வளர்ந்துருக்கு. 94 இருந்து இன்னைக்கு 2025 வரைக்கும் இருக்கிற வளர்ச்சி வந்து பெரிய வளர்ச்சி. இப்போ நம்மகிட்ட ஒரு முக்கியமான ஒரு கேள்வி நம்ம கேட்கிறோம். என்ன கேள்வி? இதுவரைக்கும் தமிழ்ல அச்சான நூல்கள் எத்தனை? யாராலையும் பதில் சொல்ல முடியாது. ஏன்னா அதுக்கான ஒரு பட்டியலை யாருமே உருவாக்கல. ஆனா பிரிட்டிஷ் இந்தியா பீரியட்ல வந்து என்ன பண்றாங்க, கெசட்ஸ்ல வந்து குவார்டர்லி ரிப்போர்ட்ஸ்னு ஒன்று வரும், காலாண்டு இது. அதுல அந்த ரிப்போர்ட்ல வந்து அப்பப்போ வந்து நூல்களை வந்து பதிவு செய்வாங்க. அது ஏன் செய்யறாங்கன்னா, ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் புக் ஆக்ட் அப்படின்னு ஒரு ஆக்ட். அது எதுக்கு செய்யறாங்கன்னா, என்னெல்லாம் பப்ளிஷ் ஆகுதுங்கிறது அவங்களுடைய பார்வையிலே இருக்கணும். தப்பான எந்த விஷயமும் பப்ளிஷ் ஆயிடக்கூடாதுங்கிறது அவங்களுடைய ஒரு முக்கியமான எண்ணமா இருந்தது. அதனால அதை கண்காணிக்கிறதுக்காக அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் கொண்டு வந்து அதுல இருந்து அதை பதிவு செஞ்சுட்டு வராங்க. அது மூலமா நமக்கு வந்து ஓரளவுக்கு இன்னெல்லாம் புத்தகங்கள் வெளிவந்திருக்குங்கிறது ஓரளவுக்கு தெரியும். அதுக்கப்புறமா சுதந்திரத்துக்கு அப்புறமா நமக்கு வந்து தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன பண்றாங்க, ஒரு நூல் விவரண அட்டவணை கொண்டு வராங்க. ஐ திங்க் 1930. அது மூலமா நீங்க சில தகவல்கள் எல்லாம் கிடைக்கும், எவ்வளவு புத்தகங்கள் பப்ளிஷ் ஆயிருக்கு. அதை தாண்டி பெருசா நமக்கு எந்த அதுலயுமே உங்களுக்கு 1576 இருந்து 1900 வரைக்கும் பெருசா எதுவுமே இருக்காது, இன்ஃபர்மேஷன் இருக்காது. ஸோ அந்த இன்ஃபர்மேஷன்லாம் நம்ம வந்து நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு பிரிட்டிஷ் நூலகத்தினுடைய சவுத் ஏஷியா டிவிஷனோட தலைவர் ஹேம்ஷான் ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து சவுத் ஏஷியா பர்மா ரெட்ரோஸ்பெக்டிவ் பிப்ளியோகிராஃபின்னு ஒன்று பப்ளிஷ் பண்ணார். அது மூலமா தான் நிறைய அந்த பீரியட்ல இருந்த என்ன புத்தகங்கள் வெளிவந்ததுங்கிறதுலாம் தெரியும். ஸோ நம்ம என்ன பண்றோம், இந்த லிஸ்ட் எல்லாத்தையும் எடுத்து ரோஜாமுத்தையா நூலகத்தில் இருக்கக்கூடிய புத்தகங்களை பட்டியலிட்டு ஒரு கார்பஸ் உருவாகும். இப்போ நமக்கு வந்து எவ்வளவு இருக்கு நம்ம கையில, எது இல்லை நம்ம கிட்டங்கிறது தெரியும். அப்புறமா ஒவ்வொரு நூலகமா போய் அங்க என்னெல்லாம் நூல்கள் இருக்குன்னு பட்டியலிடும். அப்போ நம்ம கிட்ட எது இல்லை இருக்குங்கிறது தெரியாது. ஸோ ஸ்லோவா நாங்கள் என்ன பண்றோம், ஒரு 1995 வந்து ஒரு ப்ரிசர்வேஷனுக்குன்னு ஒரு ப்ராஜெக்ட் தொடங்கும். 94 வந்து கலெக்ஷன் அங்கிருந்து வருது சென்னைக்கு, கேட்டலாக் பண்ண ஆரம்பிக்கிறோம். கேட்டலாக் பண்ணும்போது என்னெல்லாம் புத்தகங்கள் இருக்குன்னு ஓரளவுக்கு நமக்கு தெரியுது. அதுக்கப்புறம் ப்ரிசர்வேஷன் பண்றதுக்காக வேண்டி நம்ம கிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் நுண்படம் எடுக்கலாம். அப்பெல்லாம் நுண்படம் எடுக்கிறதுங்கிறது வந்து 2-3 இடத்துல தான் இருக்கும். ஒன்று ஸ்டேட் ஆர்கைவ்ஸ்ல நம்மளுடைய ஆவண காப்பகத்துல இருக்கு. எல்லா ஆவண காப்பகத்திலையும் ஸ்டேட் ஆவண காப்பகங்கள்ல இது இருக்கும். ஆனா எல்லாம் ஆக்டிவா இருக்கானே இருக்காது. நேரு மெமோரியல் நூலகத்துல வச்சிருந்தாங்க. அதை விட்டோம்னா லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ் நியூ டெல்லி ஆஃபீஸ் இங்கதான் நுண்படங்கள் எடுப்பாங்க. ஸோ இந்த நுண்படம் எடுக்கிறது எப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நாங்க வந்து அதை தொடங்க ஆரம்பிச்சோம். கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகள் வந்து எதெல்லாம் காப்பிரைட்ல இல்லையோ அது எல்லாத்தையும் நாங்கள் நுண்படங்கள் எடுக்க ஆரம்பிச்சோம். ஸோ அப்படித்தான் ப்ரிசர்வேஷன் தொடங்குது. டெக்னாலஜி மாறுதப்போ, டெக்னாலஜி மாறும்போது டிஜிட்டல் டெக்னாலஜி வரும்போது நுண்படங்கள்ல இருந்து அடுத்து டிஜிட்டல் டெக்னாலஜி வாங்கி அது வழியா நாங்கள் டிஜிட்டைஸ் பண்ண ஆரம்பிச்சோம். அப்போ ஏற்கனவே எடுத்த நுண்படங்கள் என்ன பண்றது, அதையும் டிஜிட்டைஸ் அதுக்கான கருவிகளை கொண்டு வந்தோம். ஸோ எல்லாமே ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் கருவிகளை கொண்டு வந்து நம்ம உலகத்துல 95 இருந்து தொடர்ந்து இந்த வேலையை செஞ்சுட்டு வரோம். இப்போ இந்த நூல்கள்லாம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இதெல்லாம் காப்பிரைட்ல இல்லையோ அது எல்லாத்தையுமே டிஜிட்டைஸ் பண்ணது எல்லாமே நாங்க ஆன்லைன்ல போட்டுட்டோம். நீங்க எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? எல்லாருமே பார்த்துருக்கீங்களா? எல்லாருமே நூலகத்தினுடைய வெப்சைட் பார்த்துருக்கீங்களா? ஓ, அப்போ உங்களுக்கு எல்லாம் தெரியும், நான் பெருசா சொல்ல வேண்டியதில்லை. ஸோ இது எல்லாமே நாங்க தொடர்ந்து டிஜிட்டைஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நீங்க புத்தகங்களை பாக்குறீங்க, அது இல்லாம நூல்கள். இன்னைக்கு இருக்கிற ப்ரிசர்வேஷன் டெக்னாலஜி ரொம்ப அட்வான்ஸ்டா இருக்குது இல்லையா? 94 வந்து பெருசா இல்லை.
அப்போ தொடர்ந்து இது செய்யறது ஒரு பெரிய சிக்கலான விஷயம். என்னன்னா, நுண்படம் வாங்கணும்னா அதுக்கு பணம் வேணும். இந்த நுண்படம் நுண்பட அந்த சுருள் வாங்குறது இல்லையா, சுருள் கருவி, இது எல்லாமே ஒரு 55% டியூட்டி கட்டி தான் இங்க கொண்டு வரும். 100 ரூபாய்னா அதனுடைய விலை இங்க 155 ரூபாய். ஸோ அந்த மாதிரி சிக்கல்கள்லாம் நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த வேலைகளை செஞ்சோம். இன்னைக்கு வந்து எலக்ட்ரானிக்ஸ் குட்ஸ்க்கு வந்து அவ்வளோ டியூட்டி கிடையாது. நீங்க எலக்ட்ரானிக் டியூட்டி 30% டியூட்டி. அதனால அதோட இது கம்மி. இன்னும் ப்ரிசர்வேஷனுக்கு வந்து இந்த சிக்கல்கள்லாம் இருக்குங்கிறதுக்காக இதெல்லாம் சொல்றேன். நம்ம நாட்டில் வந்து பாலிசி மேக்கர்ஸ் வந்து இந்த முடிவுகள்லாம் எடுத்தாங்கன்னா சில இடங்களுக்கு வந்து இந்த எக்ஸம்ஷன் கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும். அதுக்காக சொல்லுவாங்க. ஸோ இது ஒரு பக்கமா இதெல்லாம் நடந்துட்டு வரும். ஆனா ஒரு நூலகமா மட்டுமே இருக்க முடியுமான்னா அது நீங்க வந்து அந்தந்த நேரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்க தகவல் அமைச்சுக்கணும். இல்லைன்னா இந்த ரெலவன்ஸ் இருக்காது. அந்த வகையில தான் நாங்க என்ன பண்ணோம், 2 ஆய்வு மையங்களை நாங்க அமைச்சிருக்கோம். ஒண்ணு வந்து சிந்துவெளி ஆய்வு மையம், இன்னொன்னு வந்து பொதுவியல் ஆய்வு மையம், அதாவது சென்டர் ஃபார் ஸ்டடி இன் பப்ளிக் ஸ்பியர் அப்படிங்கிற ரெண்டு ஆய்வு மையங்கள். ஒண்ணு வந்து ஆன்டிக்விட்டியை படிக்கிறது, இன்னொன்று வந்து மாடர்னிட்டியை புரிஞ்சுக்க வேண்டியது சரி. இந்த சிந்துவெளி ஆய்வு மையம் வந்து ஐராவதம் மகாதேவன் ஐயா வந்து ஒரு நாளைக்கு கூப்பிட்டு சொன்னாரு, இந்த மாதிரி ஒரு யோசனை இருக்கு, இதை ஒன்று தொடங்கலாமா நூலகத்தில் அப்படின்னு கேட்டாரு. அப்படித்தான் நாங்கள் வந்து இமீடியட்டா அதை சரிங்கன்னு சொல்லி அதை வந்து நிறுவனம் 2007 அதை நிறுவி தொடர்ந்து அதுல இருந்து ஒரு ரிசர்ச் புல்லட்டினை கொண்டு வரோம். அதுக்கப்புறமா அவர் வந்து அதுக்கான மதிப்பூர் ஆலோசகராக இருந்தார். ஒரு கட்டத்துல வந்து அவருக்கு வயசாகும் போது அவர் என்ன சொன்னாரு, இனிமே என்னால் இருக்க முடியாது, நீ பாலகிருஷ்ணன் அதுக்கு தலைவர் இருக்குன்னு சொன்னார். ஸோ அப்போ நாங்கள் பாலகிருஷ்ணன் ஐயா கிட்ட கேட்டு அவர்கிட்ட பேசி அவருக்கு அது சம்மதம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா அன்னையிலிருந்து அவர் தான் அதுக்கான தலைவராக இருக்கிறார். ஸோ எத்தனை பேருக்கு பண்பாட்டு இந்த சிந்து முதல் வைகை வரை ஒரு பண்பாட்டின் பயணம் பார்த்துருக்கீங்க? இந்த நூலை பாலகிருஷ்ணன் நூல் கேட்குறேன், கை தூக்குனீங்கன்னா ஓகே, நிறைய பேர் இருக்கு. ஓகே, குட். ஸோ அந்த நூல் வந்து அவர் கிட்டத்தட்ட 30 ஆண்டுகள் வேலை செஞ்சு அதனுடைய விளைவாக தான் ஃபைனலாக எங்ககிட்ட வந்து அதை மேனஸ்கிரிப்ட் கொடுத்து நீங்கள் அதை பப்ளிஷ் பண்ணணும்னு சொன்னார். ஸோ அதை நாங்கள் பப்ளிஷ் பண்ணோம். கிட்டத்தட்ட எங்களுக்கு 2 வருஷம் எடுத்தது அதை பப்ளிஷ் பண்ணுறதுக்கு. அவ்வளோ வேலைகள் இருந்தது அதில். ஏன்னா அது ஒரு மல்டி டிசிப்ளினரி சப்ஜெக்ட். தமிழில் வேலை செய்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப முக்கியமாக வந்து தமிழ் பியூரிஸ்டாக போகலாம், ஒரே இதில் போயிட்டே இருக்கலாம். ஆனால் இதுக்கு ஸ்கோப் நிறைய இருக்கு. உங்களுக்கு நீங்கள் மல்டி டிசிப்ளினரி பண்ணுறதுக்கான ஸ்கோப் வந்து எக்கச்சக்கமாக இருக்கு. நிறைய பேர் முன்னாடிலாம் வந்து சங்க இலக்கியத்தில் பறவைகள், சங்க இலக்கியத்தில் செடி கொடி தாவரங்கள், இந்த மாதிரி தான் ஆராய்ச்சிகள்லாம் ஒரு காலகட்டத்தில் இருந்தது. இன்னைக்கு இருக்கக்கூடிய டூல்ஸ் இருக்கு இல்லைங்களா, நம்ம கிட்ட ஏராளமான டூல்ஸ் இருக்கு. டெக்னாலஜி நமக்கு அதுக்கு வந்து அதுக்கு வழி கொடுக்குது. எத்தனை பேர் பாண்டியராஜன் ஐயாவோட கன்கார்டன்ஸை பயன்படுத்திருக்கீங்க? வெரி குட். ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப பயனுள்ளதா இருக்கு இல்லையா? ஸோ நீங்க சங்க காலத்தில் பறவைகள் அப்படி ஒரு 5 நிமிஷத்துல எடுத்துடலாம்ல. ஒரு காலத்துல பிஎஸ்சி தீசிஸா இருந்தது, இன்னைக்கு 10 நிமிஷத்துல அதுக்கு ரிசல்ட் கிடைச்சிடும். அப்ப நம்மளுடைய ஆய்வுகள் வந்து இதை தாண்டி வேற எங்கேயோ லெவல்ல நம்ம கொண்டு போகணும். அப்படி ஒரு ஆய்வுக்கான வழி கொடுத்தவர் தான் பாலகிருஷ்ணன் சார். இப்போ மகாதேவன் சாருக்கும் பாலகிருஷ்ணன் சாரும் வந்து ரொம்ப யூனிக்கான விஷயங்கள். மகாதேவன் சார் வந்து அவரும் சிந்துவெளியில ஆய்வு பண்ணியிருக்காரு. ஆனா அவர் வந்து ஸ்கிரிப்டை மட்டும் பார்க்குறாரு, அவருடைய பண்பாட்டை வந்து பெருசா அவர் எடுத்துக்கல. அந்த ஸ்கிரிப்டை எப்படி கண்டுபிடிக்கிறது, அந்த எழுத்து வந்து எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறது தான் அவருடைய ஆராய்ச்சி. மகாதேவன் சார் வந்து 2 ஏரியாவில் தான் அவர் வாழ்க்கையில முழுக்க வேலை செஞ்சார். ஒன்று சிந்துவெளி, இன்னொன்று வந்து எபிகிராஃபி, தமிழ் பிராமி, தமிழ் நம்ம இப்ப சொல்றோம் இல்லையா. ஸோ இது 2 இதுல தான் அவர் நேரத்தை செலவு பண்ணியிருக்கிறார். பாலகிருஷ்ணன் சார் வந்து சிந்துவெளி, சங்க இலக்கியம், இந்த மாதிரி பல விஷயம். 2 பேருடைய ஒரு முக்கியமான யூனிக் விஷயம் என்னன்னா, மகாதேவன் வந்து அவருடைய ஆராய்ச்சியில பைலிங்குவல் பேரல்னு ஒன்று சொல்றாரு. அதாவது இருமொழிக்குள்ள இருக்கக்கூடிய தன்மைகளை, இந்த மொழியில இதுக்கு என்ன அர்த்தம், அந்த மொழியில அதுக்கு என்ன, சமஸ்கிருதத்திலையும் தமிழையும் எடுத்துக்கிட்டு சொல்லுவார்கள்.
பாலகிருஷ்ணன் என்ன பண்றாருன்னா அந்த ஒப்புமை இல்லை, அவரோட யுனிக்கா இதுல தமிழ் என்ன இருக்கு, எது அதுல இல்லையோ அதை இதுல காட்டுறோம். இது இதுல சமஸ்கிருதத்துல இருக்கவே இருக்காது, தமிழ்ல மட்டும்தான் இருக்குங்கிற யூனிக் ஃபீச்சர் எடுத்து காட்டுறோம். ஸோ அதுதான் முக்கியமான 2 பேருக்குள்ள ஒரு வேறுபாடா நான் பாக்குறேன். 2 அப்ரோச்சுமே முக்கியமான அப்ரோச், அதுவும் தேவை, இதுவும் தேவை. ஸோ அந்த வகையில நமக்கு நிறைய இப்போ முன்னாடி இத்தனை பேர் வேலை செஞ்சுட்டு போயிருக்கிறாங்க. சங்க இலக்கியத்தை நீங்க எல்லாம் தமிழ் துறையில இருக்கிறீங்க, அதை பத்தி நான் தமிழ் மாணவனா இல்லாம போயிட்டேன்னு நான் வருத்தப்பட்டிருக்கேன், அதனால சொல்றேன். இதை சங்க இலக்கியத்தை நான் பார்த்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி நிறைய பேர் அதை பேசுனது பாலகிருஷ்ணன் பேசுறது ஒரு முக்கியமான வித்தியாசம். இவர் தனியா ஒரு கண்ணாடி நம்ம கொடுக்குறாரு, சங்க இலக்கியத்தை எப்படி பார்க்கணுங்கிற ஒரு கண்ணாடி. அவருடைய உரைகள் சங்க சுரங்கம்னு ஒரு 30 உரைகள் நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணிடுறோம். அதை நீங்க கேட்டீங்கன்னா அது எல்லாமே தெரியும். எப்படி சங்க இலக்கியத்துல எவ்வளவு விஷயங்கள் இருக்கு, அது இன்னைக்கு உள்ள பொருத்தப்பாடுங்க, அதை கான்டெக்சுவலைஸ் பண்ணுவார். நீங்க அதை நம்ம இதுக்கு முன்னாடி இருந்தது எப்படின்னா அதை குளோரிஃபை பண்றது மட்டும். அது ரொம்ப நமக்கு முன்னாடி ஒரு பெரிய பாஸ்ட் இருந்தது. அந்த பாஸ்ட்ல காதல் வீரம் அதை மட்டுமே பேசிட்டு போயிட்டு இருந்த ஒரு காலம் போயிட்டு இன்னைக்கு அது சோசியாலஜிக்கலா ஹிஸ்டாரிக்கலா அதோட ரெலவன்ஸ் என்ன, இன்னைக்கு பொலிட்டிக்கலா அதுக்கான ரெலவன்ஸ் என்ன. உதாரணத்துக்கு பசிப்பினி மருத்துவன் அப்படின்னு ஒரு டாபிக் எடுத்து பேசுவார். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அணிநடை எருமைன்னு ஒரு டாபிக். ஸோ எருமையோட கான்டெக்ட் என்ன, எப்படி சங்க இலக்கியத்துல எருமையை பத்தி டீல் பண்ணியிருக்காங்க, இன்னைக்கு அது ஒரு எவ்வளவு மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டிருக்குங்கிற விஷயம். அதே மாதிரி புத்தகத்துல பாத்தீங்கன்னா ஒரு பண்பாட்டின் பயணம் முழுக்க எப்படி திராவிட கோட்பாட்டுக்கு அது வலு சேர்த்துக்கிட்டே வருவார், திராவிட கோட்பாட்டுக்கு வலு சேர்த்துக்கிட்டே வருவார். ஸோ அந்த வகையில அந்த மெத்தடாலஜி ஒரு முக்கியமான மெத்தடாலஜியை நான் பார்க்குறேன். அதனால அந்த புத்தகத்துல எல்லாரும் யாரும் படிக்கலன்னா கட்டாயம் படிங்க, அதுல அவ்வளவு தகவல்கள் இருக்கு. ஸோ இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இந்த ஆராய்ச்சி மையங்கள்ல தொடர்ந்து ஆராய்ச்சி செய்வதற்கான வேலைகளை இன்னும் நாங்கள் முன்னெடுத்துட்டு இருக்கோம். இந்த பொதுவியல் நிறுவனத்தை பத்தி சொன்னேன் இல்லையா, அது என்ன பண்ணுதுன்னா மாடர்ன் பீரியட், அதாவது 1857 அப்புறமா தமிழ்நாடு டெவலப்மெண்ட், நம்ம தமிழ் மொழி தமிழ்நாடு இதனுடைய டெவலப்மெண்ட்டுக்கு எந்தெந்த ஆளுமைகள் வேலை செஞ்சிருக்காங்க, அவங்கள பத்தி ஆய்வு பண்ணி அவங்க என்ன பண்ணியிருக்காங்கிறத எடுத்து கொண்டு வரணுங்கிறது தான் அந்த நிறுவனத்தினுடைய முக்கியமான நோக்கமா இருக்கு. ஸோ இது நாங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கோம். இதை தாண்டி இந்த ஒரு நூலகமா மட்டும் இல்லாம பல செமினார்ஸ் நடத்துறோம். மாதம் ஒரு முறை கூட்டம், இப்போ ஒரு முறைங்கிறது 2-3 கூட்டங்கள்லாம் ஆயிட்டு வருது. எங்களாலே அந்த ப்ரெஷரை தாங்க முடியல, அவ்வளோ பேர் பேசுறது சொல்றாங்க. பப்ளிஷிங் தொடங்கியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ இந்த 30 ஆண்டுகள்ல கிடைச்ச அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இல்லையா, அதுல அதை எடுத்துக்கிட்டு நாங்க என்ன அடுத்த கட்டமா என்ன செய்யணும்னு நினைக்கிறோன்னா, தமிழ் அறிவு வளாகம்னு ஒண்ணு உருவாக்கணும்னு நாங்க ஒரு முடிவு எடுக்கிறோம். ஏற்கனவே யாராவது பார்த்துருந்தீங்கன்னா அந்த நூலகத்தை, அந்த பில்டிங் இப்ப இருக்காது, இடிச்சாச்சு அந்த பில்டிங். ஸோ அந்த இடத்துல அரசு கிட்ட கேட்டு இன்னும் கூடுதலா நிலத்தை வாங்கி ஒரு பெரிய கட்டடம் கட்டுறதுக்கான முயற்சிகள் எடுத்துட்டு இருக்கோம். அதுக்கு அரசும் நிலம் மட்டும் இல்லாம பணமும் கொடுத்து உதவுறாங்க. பல்வேறு இடங்கள்ல பணத்தை ரைஸ் பண்ணி அந்த பில்டிங்கை கட்டணும், தமிழ் அறிவு வளாகத்தை கட்டி அப்படிங்கிறது எங்களுடைய முக்கியமான நோக்கமா இருக்கு. தமிழ் அறிவு வளாகத்துல ரோஜாமுத்தி ஆராய்ச்சி நூலகம், புதுவியல் ஆய்வு மையம், சிந்துவெளி ஆய்வு மையம், அப்புறமா அது இல்லாம இப்போ புதுசா ஒரு அடிஷன் இருக்கு, தமிழ் ஃபான் ஸ்டுடியோன்னு ஒன்று தொடங்கிருக்கு. இப்போ நம்ம எழுத்துருக்கள் அதுக்கு ஒரு நீண்ட கதை இருக்கு. தமிழ் டைப் ஃபேஸஸ் அச்சில் இருக்கும்போது ஒரு மாதிரியும், அது கணினிமயமாக்கும் போது வேற மாதிரியும் தன்மைகள் இருக்கு. நீங்க கணினிமயமாக்கும் போது, அச்சில் இருக்கும்போது ஒரு விதமான ஆராய்ச்சி எல்லாம் பண்ணி தான் அந்த ஷேப்ஸை கொண்டு வந்திருக்காங்க. இன்னைக்கு கம்ப்யூட்டரைஸ் ஆகும்போது இன்னைக்கு அது ஒரு காட்டேஜ் இண்டஸ்ட்ரி மாதிரி ஆயிடுச்சு. நிறைய யாருக்கெல்லாம் அந்த டெக்னாலஜி தெரியுமோ அவங்களாம் உருவாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா அதுக்கு பின்னாடி உள்ள சயின்டிபிக் பேசிஸ் எதுவுமே இல்லை, அந்த டாக்குமெண்டேஷனே இருக்காது. ஸோ இதெல்லாத்தையும் பார்த்துட்டு நாங்க ரொம்ப சயின்டிஃபிக்கா பண்ணணுங்கிற ஒரு முயற்சி எடுத்திருக்கிறோம்.
இப்போ வந்து நீங்க ஆங்கிலத்துல வந்து டைம்ஸ் ரோமன், ஹெல்வெட்டிகா, ஏரியல் இந்த மாதிரி எத்தனையோ ஃபாண்ட்ஸ் இருக்கு. ஒவ்வொரு ஃபாண்ட்டுக்கும் பின்னாடி ஒரு டாக்குமெண்டேஷன். அது ஏன் அதுக்கு அந்த பேர் வச்சாங்க, அது ஏன் அந்த மாதிரி உருவாக்குனாங்க, இந்த ஷேப்ல ஏன் உருவாச்சு, இது எந்தெந்த இதெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் அது மூலமா தெரிஞ்சுக்க முடியும். ஸோ தமிழ் எழுத்துருக்களுக்கு அப்படி இன்னும் இல்லை. நீங்க வந்து தமிழ்ல வந்து கேபிட்டலைசேஷன் ஒரு கான்செப்ட் கிடையாது இல்லையா? ஆங்கிலத்துக்கு வந்து கேபிட்டல் வேர்டுன்னு இருக்கு, தமிழ் அது கிடையாது. ஸோ அப்போ அப்படி இருக்கும்போது நீங்க பப்ளிஷிங்ல அதை எப்படி பயன்படுத்த போறோம், லே அவுட்ல எப்படி பயன்படுத்த போறோம், என்னெல்லாம் சிக்கல் இருக்குன்னா, இப்போ நீங்க தமிழ் ஃபாண்ட்ல இங்கிலீஷ் ஃபாண்ட் மாதிரி கிடையாது. இங்கிலீஷ்ல வந்து நீங்க ஜஸ்டிஃபிகேஷன், லெஃப்ட் அட்ஜஸ்ட்மெண்ட், ரைட் இதெல்லாம் பண்ண முடியும். தமிழ்ல வந்து நீங்க ஜஸ்டிஃபை பண்ணலன்னா, லெஃப்ட் இண்டென்ட் பண்ணீங்கன்னா, கூட்டு எழுத்துக்கள்னால சில சென்டென்சஸ்ல பாதி கேப் இருக்கும். இல்ல நீங்க எங்க உடைக்கிறது, ஹைஃபனேஷன் பிரச்சனை இருக்கு, இந்த மாதிரி நிறைய சிக்கல்கள் இருக்கு. இன்னும் நிறைய நம்ம வேலை செய்ய வேண்டியது இருக்குல்ல. அதனால இது எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு வேணுங்கிறதா நாங்க ஒரு இன்டெகிரேட்டட் அப்ரோச் எடுத்து நாங்க இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இது கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆயிருக்கு. இந்த இந்த ஆண்டுல கட்டாயம் ஒரு ஃபாண்ட்டை ரிலீஸ் பண்ண போறோம். அடுத்த ஆண்டு இன்னும் 2 ஃபாண்ட் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ தொடர்ந்து அதுக்கு வேலை செஞ்சுட்டு இருக்கோம். ஸோ இப்போ சமீபத்தில் வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஆர்கியாலஜி, நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டோட சேர்ந்து நாங்கள் ஒரு சிந்துவெளி தொடர்பான ஒரு இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ் பண்ணியிருந்தோம். 2 நாள் கருத்தரங்குது. வெளிநாட்டில் நிறைய பேர் வந்திருந்தாங்க, இங்கே டெல்லியிலேருந்தும் வந்திருந்தாங்க. நிறைய பேப்பர்ஸ், முக்கியமான பேப்பர்ஸ் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அந்த கான்ஃபரன்ஸில் தான் சிஎம் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாரு $1 மில்லியன் கொடுக்கறதா. யார் வந்து ப்ராப்பராக டிசைஃபர் பண்ணுறாங்க, அவர் அனௌன்ஸ் பண்ண மறுநாள் வந்து எங்களுக்கு டெய்லி ஃபோன் கால் வந்துட்டு நான் டிசைஃபர் பண்ணிட்டேன்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அது ஒரு பெரிய வேலை. அது கரெக்டான டிசைஃபர்மெண்ட்டான்னு பார்க்கணும். அது ஒரு குழு வச்சு தான் அது தீர்மானம்லாம் செய்யணும். எனவே ஸோ இந்த மாதிரி பணிகளை வந்து நாங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கோம். நான் இன்னும் நிறைய பேசணும், பட் அதை தொடர்ந்து நிறுத்திக்கிறேன். கேள்விகள் இருந்தால் கேட்கலாம். நீங்க சொல்றது எனக்கு சின்ன ஒரு சாரி ஐ கேம் லேட் பிரெஞ்சு துறையில பேராசிரியராக இருக்கிறாங்க. பரமக்குடி பகுதியை சேர்ந்த இந்த துறை சரி. இந்த தமிழ் ஐட்டாலிக்ஸ் வர மாட்டேங்குது. ஐட்டாலிக்ஸ் இன்னைக்கு யாரும் உருவாக்கும் வரும், ஆனா அழகா இருக்காது. தமிழ் வரும் இட்டாலிக்ஸ் பண்ணலாம், பட் அழகா இருக்காது. ஏன்னா அதுதான் நீங்க அழகா அந்த எஸ்தட்டிக்கா அதை செய்யணும், உருவாக்கி. அது மட்டும் இல்லை, நீங்க வந்து அதை போல்டு பண்ணா எப்படி இருக்கணும், மீடியமா பண்ணா எப்படி இருக்கணும், லைட்டா பண்ணா. இப்ப நீங்க ஆங்கிலத்துல பண்ணீங்கன்னா மீடியம், லைட்டு, செமி போல்டு, போல்டு, ரெகுலர், இந்த மாதிரி நிறைய இருக்கும். அது மாதிரிலாம் தமிழ்ல கிடையாது. அதுதான் நாங்க உருவாக்குறோம். இப்போ எங்களுக்கு இந்த வருஷம் சென்ற ஆண்டு வந்து கலைஞருடைய 100ஆண்டா இருந்தது இல்லையா? அப்போ வந்து அவங்க கமிட்டி போட்டு எங்ககிட்ட வந்து கலைஞர் எழுத்துரு உருவாக்கணும்னு சொன்னாங்க. ஸோ நாங்கள் அதுக்கான அவருடைய கையெழுத்து பிரதிகளை எடுத்து ஸ்கேன் பண்ணி எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணி ஒரு எழுத்துரு உருவாக்கியிருக்கோம். ஆனால் இன்னும் ரிலீஸ் ஆகல அது, பட் அதை செஞ்சு முடிச்சிட்டோம். கிட்டத்தட்ட 20 ஃபாண்ட் பண்ணிருக்காங்க. என்னங்க எழுத்துரு? அப்புறம் அந்த இது அலிம்செஸ்ட்னு ஒண்ணு இருக்கு. அந்த அப்பெல்லாம் வந்து ஓலையில வந்து மறுபடியும் மேலே அடித்தெல்லாம் பண்ண முடியாது. பட் எழுத்து உருவம் வந்தோடனே இது வந்தோடனே ஓவர் ரைட்டிங்லாம் பண்ண டாக்குமெண்ட்லாம் இருக்கீங்க. அதை கூட வந்து சரி பண்ற அளவுக்கு இங்கிலீஷ்ல வந்துருச்சு டெக்னாலஜி. அது தமிழ்ல மாதிரி டாக்குமெண்ட்ஸ் இருக்கா? அந்த மாதிரி சொல்றீங்களா? அப்படி அடிச்சு எழுத முடியுமா தமிழ்ல? இது எழுத்தாளர் எழுதும் அடிக்கலாம் முடியாது. பேப்பர்ல சொல்றேன், அது நான் பார்த்தது இல்லை. முடியாதுன்னு ஒண்ணு கிடையாது. இது எல்லாமே இன்வெஸ்ட்மெண்ட் தாங்க. இங்க வந்து ஆங்கிலத்துல இது பாசிபிளா இருக்குன்னா ஏன் சைனீஸ்ல பாசிபிளா இருக்கு, மற்ற லாங்குவேஜ்லாம் பாசிபிளா இருக்கு, யூரோப்பியன் லாங்குவேஜ் தான். ஏன் தமிழ் இந்தியன் லாங்குவேஜ் பாசிபிளா இல்லைன்னா அதுக்கு யாரும் இன்வெஸ்ட் பண்ணலாம். காரணம் வந்து தமிழ்ல எல்லாமே நிறைய நம்ம இலவசமா வாங்கி
அது என்ன ஆயிடுச்சுன்னா இலவசம் தப்பு சொல்லல, அது சொல்ல. பட் சில விஷயங்களை நீங்க பணம் கொடுத்து வாங்கினாதான், ஏன்னா இதெல்லாம் வந்து பெருநிறுவனங்கள் உருவாக்கின விஷயம். அடோப் கிரியேட்டிவ் ஸ்டூடியோ வந்து பெருநிறுவனம் உருவாக்குறது. அவனுக்கு அதுல ஃபீசிபிலிட்டி இல்லைன்னா அவன் எப்படி எதுல ஏன் அவன் யாரும் பணம் கொடுத்து வாங்க மாட்டாங்க, எல்லாத்தையும் கிராக் பண்ணி எடுத்துடுறாங்கன்னு சொல்லும் போது அதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு. ஸோ அதனாலதான் நீங்க சில இடங்கள் என்ன பண்ணும், கவர்மெண்ட் முன் வந்து அந்த ப்ராஜெக்ட்ஸ் அவங்க ஃபண்ட் பண்ணி தமிழுக்கு ரிலீஸ் பண்ணலாம். அப்ப அதை செய்வாங்க. அவங்களாம் செய்யாத பட்சத்துல தான் நம்ம எல்லாம் இறங்க வேண்டியது இருக்கு. இந்த எழுத்து ஸ்டாலின் கவர்மெண்ட்ல என்ன பண்றாங்க? இல்ல நாங்க கேட்கல, ஏன்னா அதோட பெருசா நாங்க கேட்டிருக்கோம். அதனால இது போய் இப்போ கேட்க வேண்டாம்னு கேட்க. தமிழ் வர்ச்சுவல் அகாடமின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அவங்களும் அதை செஞ்சுட்டு இருக்காங்க. சரி, எத்தனை பேர் வந்து தமிழ்ல நீங்க ரிசர்ச் பண்ணும்போது டெக்னாலஜியை பயன்படுத்துறீங்க? என்ன மாதிரி டெக்னாலஜி பயன்படுத்துறீங்க? அதெல்லாம் வந்து 20 வருஷத்துக்கு முன்னாடியே அப்படின்னா நம்ம அது ஒண்ணு. சரி, அடுத்து தாண்டி அந்த கன்கார்டன்ஸ். சரி, இல்ல அது வந்து ஆராய்ச்சிக்கு, உங்க ஆராய்ச்சிக்கு நான் கேட்கறேன். இப்ப கன்கார்டன்ஸ் எஸ், இப்ப ஏதோ ஒன்று தேடுறீங்க, ஒரு சொல்ல தேடுறீங்க, இந்த சொல்லு வந்து எந்த இடத்துல வந்து இருக்கு அப்படின்னு பாக்குறதுக்கு பாண்டியராஜா கான்கார்டன்ஸ் வந்து ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். அந்த மாதிரி நான் கேட்கிறேன். அதை நீங்க எடுக்கிறீங்க, நான் என்ன கேட்கிறேன், அதை தாண்டி உங்க டெக்னாலஜிக்கல் சப்போர்ட் என்ன உங்களுக்கு தேவைப்படுதுன்னு கேட்கிறேன். ஒழுங்கா பண்ணி கொடுக்குதா? சந்திப்பிழை ஒழுங்கா பண்ணுதா? ஓகே, அது ஒரு முக்கியமான டூல். அப்புறம் அதெல்லாம் ரொம்ப பேசிக். நான் கேட்கறது கன்கார்டன்ஸ் மாதிரி வேற ஏதாவது கேட்கிறேன். மை டிக்ஷனரி. ஓகே, சரி. டிஜிட்டல் சவுத் ஏஷியா லைப்ரரி அப்படின்னு ஒரு வெப்சைட் யாராவது பார்த்துருக்கீங்களா? ஒருத்தர் பார்த்துருக்கீங்க, வேற யாராவது? அதுல நீங்க என்ன பயன்படுத்துறீங்க? எந்த டிக்ஷனரி? எல்லாமே சேர்த்து அது ஒரு முக்கியமான டூல். ஏன்னா ஃபுல் ப்ரூஃபா அவங்க பண்ணியிருக்காங்க. நீங்க வந்து தனித்தனி டிக்ஷனரியாவும் தேடலாம், அக்ராஸ் டிக்ஷனரிஸ் அதையும் தேடலாம். நீங்க அது மாதிரி ஒரு வசதி பண்ணி கொடுத்துருக்காங்க. சரி, வேற என்ன மாதிரி டெக்னாலஜி விஷயங்கள் பயன்படுத்துறீங்க? நீங்க என்ன கேள்வி கேட்கலாம், நான் உங்களுக்கு கேட்பேன். அதுதான் தமிழ்ல கேட்கலாம். அகராதியிலையும் ஒரு சொல்ல கொடுத்தோம்னா அதுக்கு என்னென்ன பொருள் அப்புறம் ஏஐ டெக்னாலஜி இருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப நான் இது வரைக்கும் ட்ரை பண்ணதில்லை. அண்ணா உரைநடையில உங்களுக்கு வந்து எழுத்துக்கள் வேறுச்சு பேரடைஸ் பண்ணணும்னா அந்த மாதிரி அதுவே உங்களுக்கு வந்து இப்போ வந்து டெக்னாலஜி உங்களுக்கு பண்ணி சொல்றாங்க. ட்ரை பண்ணுங்க. நல்லா இருக்குது சார். அந்த மாதிரி சொல்லுங்க. இல்ல அதாவது என்னன்னா அந்த மாதிரி ஏஐ வந்து பாத்தீங்கன்னா நம்ம அன்இமேஜினபிள் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராக்டிகல்ஸ் இதெல்லாம் வந்து செய்து கொடுக்குற மாதிரி இருக்கு. அது செய்ய முடியாதுன்னு கிடையாது. ஆனா அதுக்கான கண்டென்ட் உள்ள இருக்கணும். ஏற்கனவே பழமொழி இருக்குல்ல, சட்டில இருந்ததான் அந்த மாதிரி அதுல யாரோ போட்டுட்டே இருக்கணும் டேட்டா. அந்த டேட்டா வந்து ஈஸியா அந்த கணினி புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கணும். ரொம்ப காம்ப்ளெக்ஸா இருந்ததுன்னா அதுக்கு இன்னும் புரியாது. அதை ட்ரெயின் பண்ண அதெல்லாம் சர்வசாதாரண பண்ணணும். திருக்குறள் பத்தி யாரோ சொன்னீங்க.
அது நம்ம முதல்ல ட்ரை பண்ணி பார்த்தாங்க, அது நல்லா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்ல ஏதோ கிராக் ஆன மாதிரி ஆச்சு. அதுக்கப்புறம் ஆக்சுவலா நீங்களாம் வந்து நினைச்சீங்கன்னா அந்த மாதிரி ஏதாவது ப்ராடக்ட் உருவாக்கலாம். இல்ல, இது ஒரு 6-7 மாசத்துக்கு நடந்தது. உபேந்திர பக்ஷி ஒரு மிகப்பெரிய லா, கான்ஸ்டிடியூஷன் லா எக்ஸ்பர்ட் இங்கதான் அவங்க பொண்ணு. அவங்க ஐயா நானு ChatGPT ஓபன் பண்ணிட்டு கேன் யூ ரைட் an article on collegium, இந்த வந்து அப்பாயின்மெண்ட்ஸ்ல பார்த்து collegium in உபேந்திர பக்ஷிஸ் லைஃப் அப்படின்னு கேட்கணும். அவருக்கு முன்னாலே வருது சார் 1993 அதுல பாசிபிள். திணறும். அது எதை வச்சு எடுக்கும்? தமிழ்ல ட்ரை பண்ணிருக்கேன். அது வந்து நம்ம கிட்ட தமிழ் எனக்கு கற்றுக் கொடுங்க. எனக்கு தெரியாது. மார்க்கெட் தான் வந்து நீங்க மார்க்கெட்டோட ரோல் பெருசு அப்படின்னு அனௌன்ஸ் சொல்லும்போது வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து குளோபல் மார்க்கெட் இருக்கிறதுனால அவங்க வந்து இன்வெஸ்ட் ஆன் ரெகுலேஷன். அப்படி தமிழ் பாப்புலேஷன் வந்து பாத்தீங்கன்னா ரெஸ்ட்ரிக்டட் தான். நான் அப்படி பார்க்க மாட்டேன். தமிழ்ல எத்தனை பேர் லைசன்ஸ் வாங்குறாங்க? எத்தனை பப்ளிஷர் இருப்பாங்க? ஒரு 500 பப்ளிஷர் இருக்காங்கன்னு வச்சுங்க. உலகம் பூரா 500 பப்ளிஷர் பணம் கொடுத்து வாங்குவாங்களா? வாங்கினாங்கன்னா அப்போ ஃபீஸிபிலிட்டி இருக்கு. இப்பெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஆகிட்டு இருக்காங்க. அது எப்படி அதை ட்ராக் பண்றது அவ்வளவு சுலபமான எனக்கு தெரியல. பட் அப்படியும் நம்மளுக்கு தான் சாஃப்ட்வேர் எழுதுறது. வேற என்ன மாதிரி டெக்னாலஜியால இப்ப நம்மள அடிமையாக்கிறது மாதிரி ஒரு டிபேட் இருக்கு இல்லையா? அதை பத்தி உங்களுடைய கருத்து? ஏஐ போயிடுச்சுன்னா இன்டெலிஜென்ஸ் வந்து ரியல் இன்டெலிஜென்ஸ் மேனேஜ் ஹவு டிட் இன்டெலிஜென்ஸ் பிகம் ஆர்டிஃபிஷியல்? இல்ல, அந்த டெக்னாலஜிகளை என்னால சொல்ல முடியாது. பட் கருத்து கேட்கறீங்க இல்லையா, இது என்ன ஆகும் அப்படின்னு, அதை வேணா நான் சொல்றேன். என்னன்னா, முன்னாடி 80s எல்லாம் வந்து கம்ப்யூட்டர் வரும்போது நிறைய ஸ்ட்ரைக்லாம் நடக்கும். அவர்களா அது எங்க வந்து நம்மளுடைய ஜாப் போயிடும். பட் ஜாப் அதிகமா தான் ஆச்சு. பட் ஏஐனால எல்லாத்துக்கும் சொல்யூஷன் கொடுக்கும். எல்லாத்துக்குமான சொல்யூஷன் இருக்குமா தெரியாது. நம்மளுடைய வேலையே சுலபமாகும். ஆனா அதிகமான நம்பர் ஆஃப் ஒர்க் நம்ம செய்ய வேண்டியது. இப்போ நீங்க போன் வந்ததுக்கு அப்புறமா எப்போ வேணாலும் எடுத்து பேச வேண்டிய ஒரு நிலைமையில இருக்கும். அப்போ நீங்க எஃபிஷியன்டா ஆகுறீங்க. முன்னாடி ஒரு லேண்ட்லைன் இருக்கும்போது நீங்க அங்க போனாதான் போய் பேச முடியும் இல்லையா? அப்போ எஃபிஷியன்ட் இல்லை. இப்போ எஃபிஷியன்டா இருக்கு, வேலை அதிகமாயிருச்சு. அதே மாதிரி ஏஐ வரும்போது இன்னும் எஃபிஷியன்சி அதிகமாகும், வேலையும் அதிகமாகும். ஏன்னா இது இப்ப சாதாரணமா நாம சொன்ன 5 நிமிஷத்துல செய்யற வேலை இது அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா? அப்படி 5 நிமிஷத்துல வேலை கொடுக்குறோம்னு என்ன சொல்லுவான், இது 5 நிமிஷம் செய்யற வேலையை இந்த மாதிரி 10 மடங்கு நீ வேலை செய்யணும்னு சொல்லுவான். அப்படிதான் போகும். அது சார்ந்த யாரு இந்த கான்ஃபரன்ஸ் இல்ல, அது எடிட்டிங் போயிருக்கு. அவங்க எல்லாம் யூஸ்வலா கான்ஃபரன்ஸ் முடிச்ச உடனே சில பேர் திருத்தம் பண்ணுவாங்க. அதுக்கு 1 மாசம் கொடுத்தோம், அதெல்லாம் வந்துருச்சு. இப்போ எடிட்டிங் போயிருக்கு. முடிச்ச உடனே நாங்கள் பப்ளிஷ் பண்ணோம். பாசிபிலிட்டி இருக்கு. நீங்க லாஜிக் எப்படி கொடுக்குறீங்க, சரியான லாஜிக் கொடுத்தீங்கன்னா சரியா வரும். நீங்க எப்படி லாஜிக் கொடுக்குறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் அதுக்கு ரிசல்ட். ChatGPT இல்லையா? ஆமா, அதான் கண்டென்ட் வேணும். இல்லை நம்ம கண்டென்ட் உள்ள போட்டுக்கிட்டே இருந்தாதான்
இப்படி கண்டென்ட் போடுறதுனால அதுல நமக்கு பயனுள்ளதாகவும் இருக்கு, நமக்கு இல்லாம வேற யாரும் அதை வச்சு பயன்படுத்த போறவங்களும் இருக்கிறாங்க, அப்படியும் இருக்கு. ஸோ அது நிறைய இஷ்யூஸ் இருக்கு, எத்திக்கல் இஷ்யூஸ்லாம் வரும். அதெல்லாம் இனிமேதான் நம்ம எதிர்கொள்ளணும், அது வரும்போதுதான். பட் ஏஐ வந்து கட்டாயம் நமக்கு இன்னைக்கு அதை எஸ்கேப் பண்ண முடியாது, அதுக்குள்ள நம்ம இறங்கிடணும். பட் ப்ராப்ளம் இஸ் எது பைரட்டட், எது ஃபேக், எது ரியல்னே தெரிய மாட்டேங்குது. பிகாஸ் சாட்ஜிபிடில நீங்க இப்ப உங்க ஸ்டைல்ல ஒரு ஆர்டிகல் எழுத சொல்லிட்டு தெரிஞ்சு போயிருல, இது வந்து அஜித்தோடைய ஸ்டைல் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அது இன்னொரு கமெண்ட் கொடுக்குறேன். பேரஃப்ரேஸ் சுந்தர்ஸ் பேரஃப்ரேஸ், அந்த பேரஃப்ரேஸ் பண்ணி என்னுடைய மாதிரி அது கொடுக்கும். நீங்க தான் தீசிஸ் எழுதுறது ரொம்ப சுலபமாயிடுச்சு. ஸோ அது என்ன பண்றாங்க இப்போ, இன்னைக்கு அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஒரு கம்பெனில எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு போறாங்க இல்லைங்களா, பயோடேட்டா கொடுக்குறாங்க. அந்த பயோடேட்டாவை ஃபீட் பண்ணா இது ஏஐ மூலியமா உருவாக்கின பயோடேட்டாவா, எத்தனை % கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குங்கிறது அதை எடுத்துரும். 80% மேல இருந்தாதான் அந்த கம்பெனிக்காரனே அவன் வந்து அதை அக்செப்ட் பண்ணுவான் பாக்குறதுக்கு, இல்லைன்னா தூக்கி போட்டுருவான். ஸோ அப்படி ஆயிப்போச்சு இன்னைக்கு. ஸோ ஆமா 9% allowed சார் ஜெயிலில் பிளேஜரிசம், 10% ஆச்சுன்னா ரிஜெக்ட். ஆனா நீங்க அப்படி ஆப்போசிட்டா சொல்றீங்க. இல்ல அதுவும் நீங்க அதை செக் பண்றதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு. நீங்க வந்து நாங்க எங்களுக்கு இப்போ நாங்க ஒரு இதை பப்ளிஷ் பண்றோம், அப்போ நாங்க அதை ட்வீட் பண்ணி இதுல எவ்வளவு பிளஜரிசம் இருக்குங்கிறத செக் பண்ணுவோம். பார்க்கும்போது அது எங்க இருந்து எடுத்திருக்காங்கன்னு காட்டுது, கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குதா இல்லையானு அதுவே சொல்லுது. சரியா இங்கிலீஷ் வந்து இண்டெக்ஸ் எல்லாம் சின்டெக்ஸ் பண்ணி எக்ஸாக்டா அது பாயிண்ட் அவுட் பண்ணுது. எடுத்தாலும் நம்ம சைட் பண்ணாலும் எக்ஸாக்டா எடுத்துருக்காங்க வந்து கொடுக்குது. நம்ம சைட்டேஷன் இருந்தாலும் ஆனா அது வந்து பேக் இருக்கும். அதுதான், அதுக்கு தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதெல்லாம் செய்யணும், அந்த வேலையெல்லாம் செய்யணும். அதனால நம்ம தொடங்கவே இல்லைன்னு நான் சொல்லுவேன். இப்ப நம்ம தமிழ் பத்தி பேசணும். இந்தியன் லாங்குவேஜ்ல வேற ஏதாவது லாங்குவேஜஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு சீரியஸான போயிட்டு இருக்கா? மலையாளத்துல பண்றேன், தமிழ் பெங்கால்ல கொஞ்சம் பண்றாங்க, மலையாளம் நல்லா பண்றாங்க. ஒரு டைம்ல வந்து விக்கிபீடியால வந்து மலையாளம் கண்டென்ட் தான் அதிகமா இருக்கு, இப்ப தமிழ் கண்டென்ட் ஆயிருக்கு. ஸோ நீங்க கண்டென்ட்டை உள்ள போடுறதுதான். இப்ப நாங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 10,000 புத்தகங்கள், அப்புறமா இதழ்கள், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சம் பேஜ் இருக்குன்னு வச்சுக்கங்களேன். அது ஆன்லைன்ல இருக்கு. இதுக்கு முன்னாடி அந்த டேட்டா கிடையாது தமிழ்ல, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வருது. அதே மாதிரி தமிழ் வர்ச்சுவல் யூனிவர்சிட்டி போடுறேன், வர்ச்சுவல் அகாடமி போடுறேன். இந்த கண்டென்ட்லாம் எடுத்து அது ஓசிஆர்ல வரணும் வெளியில. ஒவ்வொரு சொல்லும் தனித்தனியா அதை டீகோட் பண்ணணும். அப்படி பண்ணாதான் இந்த கண்டென்ட்லாம் நீங்க தேடும் போது நீங்க என்ன கேள்வி கேட்குறீங்களோ அதுக்கான கரெக்டான பதில் சொல்லும். ஸோ கண்டென்ட் ஏற்றிக்கிட்டே இருக்கணும், அது ரொம்ப முக்கியமான வேலை. தமிழ் பில்டிங் கட்டுறது சொல்லுங்க. தமிழ் ஒரு பில்டிங் நம்ம கட்டிட்டு, ஆமா அதோட செயல்பாடு நான் சொன்னேன். அதாவது இருக்கிறது தான் அந்த தமிழ் அறிவு வளாகத்தின் கீழே வந்து ரோஜாமுத்தையார் நூலகம் ஒன்று, இன்னொன்று வந்து சிந்தவெளி ஆய்வு மையம், மூணாவது வந்து இந்த பொதுவியல் ஆய்வு மையம், அது இல்லாம ஒரு கேலரி, மியூசியம், இதெல்லாம் இருக்கும். எங்களோட ஐடியா என்னன்னா, தமிழ் தொடர்பான எது கேட்டாலுமே இல்லைன்னு சொல்ற அளவுக்கு இல்லாம அதை எடுத்து கொடுக்கணுங்கிறதா எங்களுக்கு ஒரு குடையின் கீழே கொண்டு வரும். அப்படி எங்ககிட்ட இல்லைனாலும் அது வேற எங்க கிடைக்குங்கிறதையாவது சொல்றோம். நாங்கள் அதுக்கும் கேட்வே ஒன்று உருவாக்கிட்டு இருக்கோம். தமிழ் ரிசோர்சஸ் உலகம் பூரா எங்கெங்கெல்லாம் இருக்குங்கிற ரிசோர்சஸ்லாம்
நிறைய பேருக்கு ஆய்வு மாணவர்கள் வருவாங்க. வரும்போது எந்த அஃப்கோர்ஸ் அவங்க சூப்பர்வைசர் சில பேருக்கு சொல்லி அனுப்புவாங்க. இப்போ நீங்க ஜேஎன்யூல வரவங்களாம் எங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. தமிழ்நாட்டில இருந்து வரக்கூடிய பல்கலைக்கழகத்தில் வரக்கூடிய மாணவர்கள்லாம் சில இடங்கள்லாம் ரொம்ப பரிதாபமாக தான் இருக்கும். எந்த டைரக்ஷனும் இருக்காது. அதுக்கு நாங்கள் என்ன நினைச்சோம், ஒரு ரிசர்ச் மெத்தடாலஜி கோர்ஸ் நடத்தலாம்னு சொல்லி அதை நடத்தணும். அரசோட சேர்ந்து அரசு கிட்ட நிதியுதவி வாங்கி பண்ணோம். கிட்டத்தட்ட ஒரு 10 பேட்ச் பண்ணோம். ஒவ்வொரு பேட்ச்லையும் வந்து சிட்டியில் இருக்கக்கூடிய மாணவர்கள், மற்ற இடங்களில் இருக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாரையும் ஒன்றா சேர்த்து தான் பண்ணணும்னு ஒவ்வொரு பேட்ச்லையும் கிட்டத்தட்ட 20லேருந்து 30 பேர் வந்தாங்க. எல்லாரும் முடிச்சுட்டு போகும்போது அவங்க கேட்குற ஒரு கேள்வி என்னன்னா, சார் நாங்கள் வந்து நீங்க இதெல்லாம் சொல்றீங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குது, ஆனா எங்க சூப்பர்வைசர் ஒத்துக்க மாட்டார் அப்படிங்கிற நிலை இருக்கு. ஸோ அதுக்கு என்னால விட சொல்ல முடியாது. இன்னைக்கு மின் நூலகம் அடுத்த டெக்னாலஜி நம்ம என்னன்னு தெரியும். அடுத்து வந்து சவுண்ட் இருக்கலாம், எல்லாமே ஆடியோ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆடியோ சர்ச் பண்ணலாமே. நீங்க ஆடியோவும் டைப் பண்ணலாம், டெக்ஸ்டாவும் எடுத்து பண்ணலாம். அதெல்லாம் ஏற்கனவே மற்ற மொழிகள்ல பண்ணிட்டாங்க. தமிழ் இந்தியன் லாங்குவேஜஸ்க்கு இன்னும் பெருசா வரல. இப்ப அதை பயன்படுத்துறதுல இன்டெலிஜென்ஸ்ல மட்டும் தான் பயன்படுத்துறாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட் ஒரு இதே வந்து யூனியன் கவர்மெண்ட் ரோல் என்ன இருக்கு? இந்த மாதிரி ரீஜனல் லாங்குவேஜஸ்க்கு, இந்த மாதிரி ஸ்கிரிப்டுக்கு, ஃபாண்டுக்கு, இதுக்கு அவங்களுக்கு ஏதாவது ஸ்பெஷல் ஸ்கீம் இருக்கா? எனக்கு ஸ்கீம் இருக்கான்னு தெரியல. பட் அவங்க என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா சொல்லுவேன், எல்லா மொழியும் ஒரே மாதிரி நடத்தினா நல்லா எனக்கு அந்த கான்டெக்ட் பொதுவா ஏதாவது அவங்களும் விஷுவலைஸ் பண்ணியிருக்காங்களா? உதாரணத்துக்கு ஹிந்திக்கு இந்த மாதிரி பண்றாங்களா? ஹிந்திக்கு என்ன பண்றாங்க, நிறைய ஹிந்திக்கு அட்வான்டேஜ், பெரிய அட்வான்டேஜ். தமிழ் வந்து எங்கெல்லாம் பப்ளிஷ் ஆகும், பெங்காலி எங்க பப்ளிஷ் ஆகும், ஹிந்தி வந்து எங்க வேணாலும் பப்ளிஷ், அந்த மாதிரி ஒரு உருவாக்கிடுவாங்க. அதனாலதான் ஓசிஎல்சி டேட்டாபேஸ் யாராவது பாக்குறீங்களா? வேர்ல்ட் கேட் அப்படி ஒண்ணு இருக்கு தெரியுமா? வேர்ல்ட் கேட் பார்த்துருக்கீங்களா? அதுதான் உலகத்திலேயே இருக்கிறதுலே பெரிய டேட்டாபேஸ். அதுதான் வேர்ல்ட் கேட். வேர்ல்ட் கேட் டேட்டாபேஸ்ல வந்து ஒரு காலகட்டம் வரைக்கும் இந்தியன் லாங்குவேஜஸ்ல ஹிந்தி தான் டாப்ல இருந்தது. ஹிந்திக்கும் தமிழுக்கும் எங்கேயோ இருந்தது வித்தியாசம். நாங்க வந்து தமிழை கேட்டலாக் பண்ணி போட்டதுக்கு அப்புறமா ஆல்மோஸ்ட் செகண்டுக்கு வந்துருச்சு தமிழ். ஆனா செகண்ட் தான் இருக்கும், அதுக்கு மேல போக முடியல. ஆமா, அது காரணம் இன்னும் இருக்கிற புத்தகம் எல்லாத்தையும் நம்ம கேட்டலாக் பண்ணிட்டே இருக்கணும். ஹிந்திக்கு வந்து அவ்வளவு பேர், அவ்வளோ அது பேட்டர்னேஜ் இருக்கு. கொஞ்சம் எலாபரேட் பண்ணுங்களேன். when you say content போட்டோம்னா அதை டிஜிட்டைஸ் பண்ணி ஒவ்வொரு சொல்லையும் தனித்தனியா பிரிச்சு படிக்கிற அளவுக்கு, அதாவது கிராஃபிக் இமேஜ் இல்லை, ஓசிஆர் பண்ணி ஆன்லைன்ல போடணும். அப்பதான் நீங்க தேட முடியும். இன்டர்நெட் ஆர்கைவ்ல இருக்கு, ஆனா அது எல்லாமே ஓசிஆர் பண்ணிருக்காங்கன்னு தெரியாது. அவங்க ஒரு ஏஜென்சி, வர்ச்சுவல் தமிழ் வர்ச்சுவல் அகாடமி ஒரு ஏஜென்சி, நாங்க ஒரு ஏஜென்சி, இந்த மாதிரி ஒரு 4-5 ஏஜென்சிஸ் மட்டும்தான் இந்த வேலை பண்ணிட்டு இருக்கு. நம்ம கிட்ட இருக்கிற அட்வான்டேஜ் என்னன்னா, பழைய தமிழ் இருக்கு இல்லையா, இங்க 1797 இருந்து நாங்க போட்டுட்டோம். பழசு எல்லாமே உங்களுக்கு. இதுல ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்லல, இந்த கலெக்ஷன்ல ஏன் ரொம்ப முக்கியமான கலெக்ஷன் எதுன்னா, நீங்க ஃபர்ஸ்ட் எடிஷன் மட்டும் இல்லை, அதோட சப்சிக்வெண்ட் எடிஷன்ஸ் எல்லாம் நீங்க பார்க்கலாம். இப்ப நற்றினை எடுத்துக்கிறீங்க, நற்றினையுடைய எல்லா எடிஷனும் நீங்க பார்க்கலாம் நம்ம நூலகத்துல. அது ஏன் முக்கியம்னு உங்களுக்கு தெரியுதா?
தொடக்கத்துக்கு வந்து பின்னால் எப்படி எல்லாம் மாறும் மாறி இருக்கு. அதான் அதனால அது அவ்வளவு முக்கியமானது. அப்புறமா நீங்க எல்லாம் ஒரு கேள்வி கேட்பீங்கன்னு நினைச்சேன். அதான் டிஜிட்டைஸ் பண்ணியாச்சு, எதுக்கு ஒரிஜினல் புத்தகத்தை வச்சுக்கிறீங்க? யூஸ்வலா அதான் கேட்பாங்க நிறைய இடத்துல. அது நல்ல கேள்வி. ஆனா நாங்க வந்து ரொம்ப ஆர்த்தடாக்ஸ் கன்சர்வேட்டிவ்னு வச்சுக்கீங்களேன். இல்ல கன்சர்வேட்டிவ் இல்ல, எதுக்குன்னு சொல்றேன், எதுல கன்சர்வேட்டிவ்னு சொல்றேன், அதை குவாலிஃபை பண்ணணும்ல. எதுல கன்சர்வேட்டிவ்னா பாதுகாப்புல கன்சர்வேட்டிவ். அதாவது எல்லா ஃபார்மேட்லயும் ஒரு இதை வச்சுக்கணும், நூலை வச்சுக்கணுங்கிறது தான். ஒரிஜினல் இருக்கும், மைக்ரோஃபில்ம் இருக்கும், டிஜிட்டல் காப்பி இருக்கும், அது ஆன்லைன்ல இருக்கும். அது மட்டும் இல்லாம அது ஒரு 4-5 இடத்துல இருக்கும். அது அவ்வளவு கேர்ஃபுல்லா. ஏன் நான் அதோட முக்கியத்துவம் சொல்றேன்னா, யாழ்ப்பாண நூலகம் எரிச்சதுக்கு அப்புறமா இந்த உலகத்தை நம்பவே முடியாது. அதனால அப்படி ஒரு அப்ரோச் இருக்கு. அதே மாதிரி பாதுகாப்புல வந்து ஏன் ஒரிஜினல்ல வச்சுக்கணும்? டிஜிட்டல்ல வந்து நீங்க ஆன்லைன்ல போடுறாங்க, நாளைக்கு யாராவது ஒரு கிறுக்கு பிடிச்சவங்க வந்து தலைவராக உட்காந்துறான்னு வச்சுக்கோங்க, அதை கட் பண்ணி எடுத்துட்டு வேற ஏதாவது அதுக்குள்ள இருந்த மாதிரி போடும். இதே ChatGPT பயன்படுத்தி அதே மாதிரி உருவாக்கி போடலாம். அப்போ வந்து நீங்க செக் பண்ணணும்னா எதுல போய் செக் பண்ணுங்க? ஒரிஜினல் ஒண்ணுதான். அதனால முழுசா டெக்னாலஜியை நாங்க நம்ப மாட்டோம். டெக்னாலஜியை பயன்படுத்தும், எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணும், ஆனா முழுசா நம்ப மாட்டோம். ஒரே ஒரு மேக்னெட்டிக் ரேடியேஷன் மூலமா இருக்கிற எல்லா டிஜிட்டல் டேட்டா தூக்கிடும். இன்னொன்னு நடக்கும். ஏன்னா நீங்க டேட்டாவை நீங்க உங்களால கண்ணால பார்க்க முடியாதுல்ல. அது வந்து 0 and 1 தானே இருக்குது உட்கார்ந்துட்டு இருக்கு உள்ள. ஸோ அது ஒரு பர்டிகுலர் இதுல உட்கார்ந்துட்டு இருக்காது. ஏதாவது உங்களுக்கு கரெக்ட் ஆச்சுன்னா முடிச்சிடலாம். அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து பிரிட்டிஷ் நூலகம் தான். 1.5 வருஷமா அவங்க தள்ளாடிட்டு இருக்காங்க. அவங்க டேட்டா ஃபுல்லா ஹேக் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்களால திரும்பி பழைய நிலைமைக்கு வர முடியும். அதனாலதான் நாங்க இன்னும் அந்த விஷயத்துல பழமைவாதியா இருக்கு. பாகிஸ்தானுக்கு யாரா கொண்டு போய் சேர்க்கணும். ஆனா ஒரு பாகிஸ்தானி கட்டாயம் படிச்சார் எனக்கு தெரியும். ஏன்னா அவர் அமெரிக்கால இருக்கிறார். harappa.com எத்தனை பேர் பார்த்திருக்கீங்க? harappa.com நடத்துறவர் ஒரு பாகிஸ்தான். அவர் இதுக்கு ஒரு ரிவ்யூ எழுதியிருக்காரு, அதனால தெரியும் எனக்கு. சார் இப்ப ஏதாவது ஒரு புக்கு வந்து நம்ம பழைய புத்தகம் வந்து தமிழ் யூனிவர்சிட்டி அது மாதிரி ஆட்கள் வந்து கிடைக்கல அப்படின்னு சொன்னா வேற இப்ப லைப்ரரி அது ஆக்சஸ் பண்ணிட்டு நாங்க போய் எடுக்க முடியாதுன்னா அது வந்து யாராவது வந்து எடுத்து கொடுக்கலாம், இல்ல வந்து ஃபீடிங் பண்ணி கொடுக்கலாம், அந்த மாதிரி பாருங்க. இதே நான் வந்து நான் மலையாளத்தை தேடும்போது வந்து அதை எந்த யூனிவர்சிட்டில இருந்து லைப்ரரியில வந்து இடிச்சு தந்து புத்தகம் அப்படிங்கிறது அந்த டீடைல்ஸ் வந்து நான் கலெக்ட் பண்ண முடியுது. அந்த மாதிரி ஏதாவது இருக்கீங்களா? நம்ம தமிழ்ல இருக்கிற புத்தகங்கள் நீங்க சொல்றது வந்து அதுக்கு பேர் யூனியன் கேட்டலாக் பேர், அதாவது ஒருங்கிணைந்த நூற்பட்டியல். இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா பப்ளிக் லைப்ரரிஸுக்கும் ஒரு ஒருங்கிணைந்த நூற்பட்டியல் உருவாக்கணும்னு சொல்லி முயற்சி எடுத்து அதை உருவாக்கியிருக்கோம். அந்த டேட்டா அவங்க கிட்ட கொடுத்துட்டோம். ஆனா அவங்க எப்படி வச்சிருக்காங்கன்னு நான் போய் பார்க்கல. அதுக்கப்புறமா எங்ககிட்ட காப்பி இருக்கு. இது வந்து என்னன்னா, இந்த நூல் வந்து இந்த நூலகத்துல இருக்கு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் டேக் பண்ணிட்டே வரலாம். இப்போ நான் வந்து தமிழ்நாடு மாதிரி ஒரு ப்ரோக்ரஸிவ் ஸ்டேட்ல வந்து இது ரொம்ப ஈஸியா பண்ண முடியும். புத்தகங்களை ஒரு இடத்துல ப்ரொக்யூர் பண்றாங்க இல்லைங்களா, வாங்கி இருக்கிற 4800 நூலகத்துக்கு அனுப்புவோம். வாங்கி எல்லாத்துக்கும் அனுப்புறாங்க ஒவ்வொரு நூலகமா. அனுப்பும்போது அந்தந்த நூலகம் தனித்தனியா அதை கேட்டலாக் பண்ணிட்டு இருந்தது இத்தனை வருஷமா. எதுக்கு ஒரே இடத்துல கேட்டலாக் பண்ணி புத்தகத்தையும் கேட்டலாக் ஒண்ணா அமைச்சிடலாம்ல. அது இப்போ அந்த முயற்சி எடுத்துருக்காங்க. அப்போ நீங்க எந்தெந்த நூலகத்துல இருக்குங்கிறது ஈஸியா இருக்கும். இப்போ இந்த இன்ஃபர்மேஷன் வந்து இப்போ நீங்க ஜெர்மனில ஒரு நூலகம் இருக்கு, அந்த நூலகத்துல இந்த புத்தகம் இருக்குன்னா அதுல ஆட் பண்ணிக்கணும்.
சரி, இந்த நூலகம் அந்த நூலகமும் தனித்தனியா இயங்கிட்டு இருக்கோம். அதுக்கு MOU போட்டு வேலை செய்யணும். புரியுதுங்களா? அதெல்லாம் நிறைய வேலைகள் இருக்கு. அந்த மாதிரி வேலைகள் தான் நாங்கள் முயற்சி எடுக்கிறோம். சவுத் ஏஷியா யூனியன் கேட்டலாக்னு ஒரு வெப்சைட் இருக்கும். முதல்ல அது தொடங்கும். அது இப்போ இல்லை, அது நாங்கள் எங்களோடவே இன்டெகிரேட் பண்ணிட்டோம். அதை தெற்காசிய ஒருங்கிணைந்த நூல் பட்டியல்ங்கிறது அதுக்கும் தனியார் வெப்சைட். அது என்னன்னா, தெற்காசியில் இருக்கக்கூடிய எல்லா மொழிகளில் இருக்கக்கூடிய நூல்களை பட்டியலிட்டு ஒரே தளத்தில் பார்க்கறது தான் அதனுடைய நோக்கமாக இருக்கு. இப்போ நாங்க அதுல சில சிக்கல்கள் இருந்ததுனால அவங்க ஃபண்டிங் இஷ்யூஸ்லாம் இருந்தது, அதை தொடர்ந்து செய்ய முடியல. இதுக்கெல்லாம் ஃபண்டிங் தேவை, அதெல்லாம் கோஆர்டினேட் பண்ணதுக்கு பணம் வேணும் இல்லையா? ஸோ அதெல்லாம் இல்லைன்னா என்ன பண்றது? ஸோ நாங்கள் தமிழ் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம், அவங்க லாங்குவேஜை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. யாரெல்லாம் வந்து டெக்னாலஜிஸ் யூஸ் பண்றீங்க, இப்போ இந்த அப்டேட்ல இருக்கிற சிலர்லாம் தெரியும், ஆனா இது மாதிரி அதெல்லாம் தெரியாத ஏதாவது யாருமே உருவாக்கல. கிட்டத்தட்ட உருவாக்குனது வந்து கூகுள் மட்டும் தான். டெஸ்டராக்ட் ஒன்று வச்சிருக்கிறாங்க. ஒருவேளை தனியார் நிறுவனங்கள் வச்சிருக்கலாம், அது அவங்க பணம் அதிகமா கேட்பாங்க, அது எனக்கு தெரியல. பட் கூகுளோட ஃப்ரீ தான், யாரும் பயன்படுத்தணும். அதை எடுத்து என்ன பண்ணணும், தொடர்ந்து அதை ட்ரெயின் பண்ணணும். அந்த வேலைகளை இப்போ நாங்கள் எடுத்து செஞ்சுட்டு இருக்கோம். அது முடிச்சிட்டோன்னு வச்சுக்கலேன், அப்போ இந்த சிக்கல் இருக்காது. எதை வேணாலும் நீங்க போட்டு தேடலாம், இன்க்ளூடிங் பழைய தமிழ். அது சீர்திருத்தம் வரதுக்கு முன்னாடி இருந்தது நீங்க தேடினாலும் ஒரு சொல்ல தேடும் போது அதையும் எடுக்கும், இல்லையா எடுக்கும். அந்த மாதிரி நாங்க வேலை பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு அநேகமா இன்னொரு 3-4 மாசம். ஸோ அது வந்துருச்சுன்னு வச்சுக்கலாம், OCR பண்றது இன்னும் சுலபமா இருக்கும். ஏன்னா இப்ப நீங்க கா போட்டா தா மாதிரி இருக்கு, தா போட்டா நான் மாதிரி வருது. ஸ்கேன் பண்ணி எடுக்கும்போது அது வரக்கூடாது, தானா தாதான் வரணும், நானா நான் தான் வரணும். ஸோ அந்த மாதிரி ஃபுல் ப்ரூஃபா பண்றது தான் வேலை. அதை ட்ரெயின் பண்ணணும் சாஃப்ட்வேர். அதை ட்ரெயின் பண்றதுங்கிறது அதுக்கு டேட்டா கொடுத்துக்கிட்டே இருக்கும். கொடுத்து இது இல்லை, நீ இதை தப்பா சொல்லிட்ட அப்படின்னு அதுக்கு சொல்லணும், இது சரியா பண்ணணும்னு சொல்லணும். அது மாதிரி 4-5 வாட்டி பண்ணும்போது அடுத்த வாட்டி சரியா இருக்கு. இது வந்து தனிநபர்கள் நாங்க எப்படி பங்களிக்க முடியும்? அதான் இது கேட்கல, பொதுவா தமிழ்ல இது மாதிரி தொழில்நுட்பம் வரட்சி இப்படி 19 ரூபா கேட்டீங்கன்னா எல்லாம் தனியா நம்ம பேசணும். ஒவ்வொருத்தருக்கு என்னென்ன இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு பார்த்து அந்த இன்ட்ரெஸ்ட் வச்சுட்டு பண்ணலாம். பொதுவா நாங்க பண்றதுலயே வந்து இப்ப நம்ம சில இது வந்து நம்மளே டேட்டா எடுத்துக்கிறாங்க சார், நம்மள்ட்ட பண்றது இப்ப டிரான்ஸ்லேட் பண்றோம்னா இதுலாம் எடுத்துக்கிறாங்க, அது மூலியமா தொழில்நுட்பம் வர்றது இல்லை. அது மாதிரி நான் வந்து நீங்க நீச்சல்காரன் சொன்னீங்க, எனக்கு ஃபுல் ப்ரூஃபா ஒரு ஸ்பெல் செக்கர் தான் நல்லா இருக்கும். அதுக்கு உருவாக்கணும் ஒண்ணு. இன்னொன்னு, நீங்க வந்து டைப் பண்றீங்க ஆங்கிலத்துல வந்து கிராமர்லின்னு இருக்கு இல்லையா? கிராமர்லி வந்து இங்க எங்க தவறு இருக்குன்னு சொல்லி காட்டுது. அதை வந்து சரி பண்ண முடியும் நம்மளால. தமிழுக்கு அப்படி இல்லையே. அதெல்லாம் இருந்தா காட்டுங்க எனக்கு. இல்ல, நீங்க பே பண்றது நான் தயார். ஃபுல் ப்ரூஃபா ஒண்ணு இது வரைக்கும் புதுசா உருவாகல. ஃபுல் ப்ரூஃபா நான் சொல்றேன். அதை வந்து ப்ரொஃபஷனலா கொண்டு போய் கொடுக்கணும் ஒரு இடத்துக்கு. அதை வந்து பப்ளிஷிங் சாஃப்ட்வேரை பயன்படுத்தணும். ஏன்னா நீங்க பப்ளிஷிங் இண்டஸ்ட்ரியில ரொம்ப தேவைப்படுது இல்லையா? அது மட்டும் இல்ல, எல்லா இடத்துலயும் நீங்க ஒரு தீசிஸ் எழுதுறீங்க, எடிட் பண்ணணும், தேவைதானே? ஸோ அதுக்கெல்லாம் வந்து சரி பண்ற மாதிரி அது இந்த டூல் ரொம்ப முக்கியமான டூலா இருக்கும். ஆல்மோஸ்ட் அது நான் பயன்படுத்திருக்கேன். ஒரு ஜெய் சொல்றேன், அவங்க தமிழ்நாட்டில் படிச்சுட்டு இருக்கும்போது பேசணும். ஆல்மோஸ்ட் அதை எடுத்து கொடுத்து, அதாவது ஸ்பெல் செக் மட்டும் பண்ணும், ஹைஃபனேஷன் பண்ணுமா, எங்க பிரேக் சந்தி பிரிக்குமா, எல்லாமே பண்ணும். அது இந்த சென்டென்ஸ் எப்ப கடைசியா பயன்படுத்துறீங்க? 2019 அந்த டைம்ல பார்க்கலாம். நான் பாக்குறேன், எனக்கு தெரியல, எனக்கு பார்க்கணும். நான் பார்க்காம சொல்றேன். பண்றாங்க அந்த மாதிரி வந்தது, அது வந்துதான் நல்லது.
அதுக்குள்ள வலு சேர்க்கிற மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ். ஆனா நீங்க சொன்ன அந்த ஃபுல் ப்ரூஃப் ஆங்கிலத்துல ஃபுல் ப்ரூஃபா இருக்குல்ல, நீங்க எவ்வளவு பணம் கட்டுறீங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி ஃபுல் ப்ரூஃபா இருக்கும் ஆங்கிலத்துல. சோ நன்றி, தேங்க்யூ வெரி மச். ரோஜா முத்தையாவின் நூலகத்தினுடைய வரலாறு, அந்நூலகத்தினுடைய ஆய்வு பணி, தமிழ் பதிப்பின் நுட்பங்கள், இது எல்லாத்தையுமே மையப்படுத்தி உரையாற்றிய ஐயா அவர்களுக்கு மிக்க நன்றி.